எளிமையின் அழகு புனித அஸ்ஸி பிரான்சிஸ். புனித அஸ்ஸி பிரான்சிஸ் அமைதியின் தூதுவர் மற்றும் எளிமையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். எதுவும் இல்லாத நிலையிலும் எல்லாவற்றையும் பெற்றிருப்பதே உண்மையான மகிழ்ச்சி என்பது அவரது வாழ்வின் சாராம்சம். புனித பிரான்சிஸ் வாழ்ந்த எளிமை என்பது வெறும் பணமில்லாத நிலை அல்ல, அது தேவையற்ற பற்றுகளில் இருந்து விடுதலை பெறுதல். அவர் உலகிற்கு சொன்ன செய்தி, எனக்கு மிக குறைவான தேவையே உள்ளது, அந்த தேவையுமே மிக குறைவாகவே உள்ளது என்பதாகும். நாம் பொருட்கள் மீது வைக்கும் அளவுக்கு அதிகமான பற்று நம்மை மற்றவர்களிடமிருந்தும் இறைவனிடமிருந்தும் பிரிக்கிறது என்பது அவரது கருத்து. இன்றைய சிந்தனை: நம்மிடம் இருக்கும் வசதிகள் நமக்கு சொந்தமானவை அல்ல, அவை இறைவனால் அளிக்கப்பட்டவை. ஆடம்பரம் என்பது அடுத்தவரின் தேவையை பறிப்பதற்கு சமம் என்பதை உணர்ந்து அவசியமானவற்றோடு வாழ பழகுவோம். குடும்ப உறுப்பினர்களிடையே பேசும்போது கர்வமின்றி பணிவான மற்றும் அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். எளிமையான சொல் இதயங்களை இணைக்கும். புனித அஸ்ஸி பிரான்சிஸ் இயற்கையை போற்றியவர். செடி கொடி விலங்குகளிடம் அன்பு காட்டுவதும் வீணாக்குதலை தவிர்ப்பதும் ஒரு புனிதமான எளிமை வாழ்வாகும். சிந்திப்போம். வீட்டில் ஒரு வருடமாக பயன்படுத்தாத ஆடைகள் அல்லது பொருட்களை கண்டறிந்து ஏழை எளியவர்களுக்கு வழங்குவோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை டிஜிட்டல் நோன்பு என அறிவித்து ஒருவருக்கொருவர் கதைகள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். அமைதியின் அரசரே எம் இறைவா, புனித அஸ்ஸி பிரான்சிஸ் போல எளிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எதை கண்டும் பொறாமைப்படாமலும் இருப்பதை வைத்து மற்றவர்களுக்கு பகிரும் தாராள குணத்தையும் தாரும். எங்கள் குடும்பத்தில் ஆடம்பரத்தை விட அன்பும் பதட்டத்தை விட அமைதியும் நிலைத்திருக்க செய்திருளும். ஆமென்.